எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னபடி அவனை கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். அவனுடைய கடைசி நாட்கள் வரை அவன் ஆசீர்வாதமா இருந்தான். அவனுடைய புகழ் அவனுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடன் சென்றது. ஒரு குறிப்பிட்ட தலைமுறைக்கு அப்புறம் தான் யோசேப்பை அறியாத வேற ஒரு ராஜன் தோன்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தானா? கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். அநேக சந்ததிகள் யோசேப்பை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. பின்னாட்கள்ல எத்தனையோ கிட்டத்தட்ட 400 யோசேப்பின் சந்ததி தான் ஃபர்ஸ்ட் சந்ததி. அதுக்கப்புறம் 400 வருஷம் அவங்க எகிப்துல குடியிருந்தாங்க. அப்ப எத்தனை சந்ததி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சந்ததி ஆயிருக்கலாம். 10 சந்ததிக்கு அப்புறம் தான் யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய ஆரம்பித்தான். அதுவரை யோசேப்பின் புகழ் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆமென். யோசேப்பை அறியாத ராஜன் தோன்றது கூட அது கர்த்தருடைய சித்தம். ஏன்னா 400 வருஷத்துக்கு அவங்க எங்க வரணும்? அவங்க 400 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கானான் தேசத்துக்கு வந்தாங்கணுமே. அது கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறும்படியாக அங்கே யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் வந்து, ஒரு ராஜா வந்து, ஒரு பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான்? ஒடுக்க ஆரம்பித்தான். அவர்கள் பழுகி பெருகுவதை பார்த்து அவளை ஒடுக்க ஆரம்பித்தான். அப்ப யோசேப்புடைய நாட்கள் அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் இருந்தது. ஒரே ஒரு காரியம், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய சகோதரர் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள், மனமடிவாக்கினார்கள், எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவனுடைய வில் எப்படி நின்னுச்சான்? ஏன்னா என் தேவன் என்னை அழைத்தவர். அல்லேலூயா. சொல்லுங்களேன், என் தேவன். கையை பிடிச்சு வச்சு சொல்லுங்க, தேவன் உங்களை என்னை யார் அழைச்சிருக்கிறா? உங்க வில் உறுதியா நிக்கணும். எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் சரி, எப்படி நிக்கணும்? என் தேவன் அழைத்தவரே, அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை எத்தனை தேவைகள் என்னை சூழ வந்தாலும் உமை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே. எல்லாரும் அப்படி நான் குழந்தை படிடலாமா?